டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வீடியோவில் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு என்ற பாடத்திட்டத்தில் உள்ள சில தலைப்புகளை பார்க்கலாம். அதாவது தமிழ்நாடு நிர்வாகம் என்ற பாடத்திட்டத்தில் உள்ள சில முக்கியமான தலைப்புகளை பற்றி இப்போது பார்க்கலாம். நண்பர்களே, நாம் ஏற்கனவே இந்தியன் பாலிட்டி என்ற பாடத்தில் உள்ள முக்கியமான தலைப்புகளை பார்த்து வருகிறோம். அதனைத் தொடர்ந்து இப்போது தமிழ்நாடு நிர்வாகம் பாடத்திட்டத்தில் உள்ள முக்கியமான தலைப்புகளை பார்க்க இருக்கிறோம். அதாவது வருகிற ஏப்ரல் 1ஆம் தேதி குரூப் 1 தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வர இருப்பதால் காலங்கள் குறைவாகவே உள்ளது நண்பர்களே. அதனுடைய நேரத்தின் முக்கியத்துவம் கருதி நாம் பாலிட்டி பகுதியுடன் தமிழ்நாடு நிர்வாகம் பகுதியும் சேர்ந்து நடத்த இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து மாடர்ன் இந்தியா பகுதியும் நடத்த இருக்கிறது நண்பர்களே. அதாவது ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 வகுப்புகள் நடைபெற இருக்கிறது. மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களே. தற்போது பாலிட்டி பகுதியில் கேட்கப்பட்டது போல தமிழ்நாடு நிர்வாக பகுதியிலும் அதிக வினாக்கள் கேட்கப்படுவதால் தற்போது தமிழ்நாடு நிர்வாகம் பகுதியில் உள்ள முக்கியத்துவம் வாய்ந்த சில பகுதிகளை இப்போது பார்க்கலாம். நாம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு நிர்வாகம் பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சியர், அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்று சொல்லக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரியின் பணி மற்றும் அவருடைய பணியின் தன்மை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. தொடர்ந்து அடுத்தடுத்த முக்கியத்துவம் வாய்ந்த பணிகளின் விவரங்களை பார்க்கலாம். இப்போது மாவட்ட ஆட்சியரின் பணிகளை பார்ப்போம். அதாவது தமிழ்நாடு நிர்வாகம் என்பதை பற்றிய பொதுவாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன என்று பார்ப்போம் நண்பர்களே. அதாவது ஒரு நிர்வாகமானது மாநில அரசாங்கத்திலிருந்து கடைக்கோடியில் உள்ள சாமானிய மக்கள் வரை உள்ள படிநிலைகள்தான் தமிழ்நாடு நிர்வாகம் என்று குறிப்பிடப்படுகிறது. அதாவது நாட்டின் நிர்வாகத்தின் ஒரு அழகாக மாநில அரசாங்கம் இருக்கிறது. மாநில அரசாங்கத்தின் நிர்வாகத்தின் தலைமை அதிகாரியாக முதன்மை செயலாளர், அதாவது தலைமை செயலாளர் இருக்கிறார். அதற்கடுத்து மாவட்ட கலெக்டர்கள் இருக்கிறார்கள். மாவட்ட கலெக்டர்களுக்கு அடுத்து வருவாய் கோட்டாட்சியர் என்று சொல்லக்கூடிய துணை கலெக்டர், அதாவது டெபுட்டி கலெக்டர்கள் இருக்கிறார்கள். அதற்கடுத்து தாசில்தார், அதாவது வட்டாட்சியர் என்று சொல்லக்கூடிய தாசில்தார் அவர்கள் இருக்கிறார்கள். அதற்கடுத்து டெபுட்டி தாசில்தார் இருக்கிறார்கள். அவருக்கு கீழ் ஆர்ஐ என்று சொல்லக்கூடிய வருவாய் ஆய்வாளர் இருக்கிறார் நண்பர்களே. அவருக்கு அடுத்து கீழ்நிலையில் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய விஏஓ இருக்கிறார். இதுதான் தமிழ்நாட்டின் நிர்வாக அலகாக குறிப்பிடப்படுகிறது நண்பர்களே. அதாவது ஒரு மாநிலத்தின் நிர்வாக அலகு என்பது இப்படிதான் குறிப்பிடப்படுகிறது நண்பர்களே. அதாவது மாநிலத்தின் நிர்வாகத்தின் முதலிடத்தில் இருப்பவர், அதாவது நிர்வாக பிரிவில் முதலிடத்தில் இருப்பவர் தலைமைச் செயலாளர். அவருக்கு கீழ் இருப்பவர்கள் மாவட்ட கலெக்டர்கள். மாவட்ட கலெக்டர்களுக்கு கீழ் இருப்பவர்கள் உதவி கலெக்டர் என்று சொல்லக்கூடிய டெபுட்டி கலெக்டர் அல்லது துணை கலெக்டர் இருப்பார்கள். அதற்கு கீழ் தாசில்தார் என்று சொல்லக்கூடிய வட்டாட்சியர் இருக்கிறார்கள். வட்டாட்சியருக்கு கீழ் டெபுட்டி தாசில்தார், அதாவது துணை வட்டாட்சியர் இருக்கிறார். அவருக்கு கீழ் ஆர்ஐ என்று சொல்லக்கூடிய வருவாய் உதவியாளர் இருக்கிறார். அவருக்கு கீழ் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய விஏஓ இருக்கிறார் நண்பர்களே. இதுதான் தமிழ்நாட்டு நிர்வாகத்தின் படிப்படியான அலகு. இதில் மாநிலத்தின் முதல்வர் நிர்வாக பிரிவில் அவர் குறிப்பிடப்படவில்லை. அவர் அரசியல் சார்ந்த தலைவர் என்பதால் அவர் தமிழ்நாடு நிர்வாக பகுதியில் இடம்பெறவில்லை. முதன்மை செயலாளர் தான் தமிழ்நாட்டு நிர்வாகத்தின் முதல் அலகில் குறிப்பிடப்படுகிறார் நண்பர்களே. அதற்கு அடுத்து
கடைசி நிலையில் உள்ளவர் விஏஓ ஆகும். அதாவது கிராம நிர்வாக அலுவலர் கடைசி நிலையில் இருக்கிறார். இதில் தலைமைச் செயலாளருக்கு அடுத்து அலகில் இருப்பவர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அதாவது மாவட்ட கலெக்டர் ஆகும். அவருடைய பதவியின் தன்மை மற்றும் விவரங்களை பற்றி இப்போது பார்ப்போம் நண்பர்களே. அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடைய வரலாற்று பின்னணியை பார்க்கலாம். கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி காலத்தில் தான் மாவட்ட கலெக்டர் பதவி உருவாக்கப்பட்டது நண்பர்களே. அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் மாவட்ட கலெக்டர் பதவி உருவாக்கப்பட்டது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் 1772 அதாவது 1772 காலகட்டத்தில் வாரன் கோஸ்டிங் தலைமை ஆளுநராக இருந்தபோது மாவட்ட கலெக்டர் என்ற பதவி உருவாக்கப்பட்டது. ஆனால் அதை செம்மையாக சீர்திருத்தி செயல்படுத்தியதில் முக்கிய பங்கு வகித்தவர் காரன்வாலிஸ் ஆகும். அதாவது மாவட்டங்களுக்கு கலெக்டர்களை நியமித்து அவர்களுக்கு பணிகளை ஒதுக்கி ஒரு குடிமை பணியை சீர்திருத்தம் செய்த காரன்வாலிஸ் குடிமை பணிகளின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அதாவது ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வீஸ் இன் இந்தியா, அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவில் குடிமை பணிகளின் தந்தை என்று கருதப்பட்ட காரன்வாலிஸ் பிரபுவால் தான் ஐஏஎஸ் பதவியானது சீர்திருத்தம் செய்யப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது நண்பர்களே. அதற்கு முன்பாகவே வாரன் கோஸ்டிங் பிரபுவால் ஐஏஎஸ் பதவியானது உருவாக்கப்பட்டிருந்தாலும் அதை செம்மையாக சீர்திருத்தி நடைமுறை சாத்தியமாக்கியது காரன்வாலிஸ் பிரபுதான். அதனால்தான் அவர் குடிமை பணிகளின் தந்தை, அதாவது ஃபாதர் ஆஃப் இந்தியன் சிவில் சர்வீஸ் என அழைக்கப்படுகிறார். அதற்கடுத்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் மாவட்ட ஆட்சியர் பதவி என்பது மாவட்டத்தில் உள்ள வருவாயை வசூலிப்பதற்கும் மாவட்ட நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகளை விசாரிப்பதற்கும் நீதி வழங்குவதற்காகவே நியமிக்கப்பட்டது நண்பர்களே. அதாவது இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டுமானால் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஒரு மாவட்டத்தின் தலைமை நீதிபதியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் நியமிக்கப்பட்டிருந்தார். கூடுதலாக அவர் வருவாயை வசூலிக்கவும் கடமைப்பட்டிருந்தார். ஆனால் அதற்கு பிறகு, அதாவது 1947 சுதந்திரத்துக்கு பிறகு மாவட்ட ஆட்சியரானவர் மாவட்ட நிர்வாகத்தை மட்டுமே கவனிக்க வேண்டிய பொறுப்பில் நியமிக்கப்பட்டிருந்தார். அதாவது அவர் தலைமை நீதிபதி பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டு மாவட்ட நிர்வாகத்தின் தலைவராக மட்டுமே நியமிக்கப்பட்டார். அதன் பிறகு மாவட்ட நீதிபதிக்கு என்று தனியாக பதவிகள் ஒதுக்கப்பட்டு அதற்கு தனி நீதிபதிகள் நியமிக்கப்பட்டார் நண்பர்களே. இதுதான் மாவட்ட ஆட்சியரினுடைய வரலாற்று பின்னணியாகும். அதற்கடுத்து அவருடைய பணியின் தன்மை மற்றும் விவரங்களை இப்போது பார்க்கலாம். அவர் மாவட்டத்தின் முதுகெலும்பு மற்றும் அச்சாணியாக செயல்படுகிறார் நண்பர்களே. ஏனென்றால் மாவட்டத்தின் அனைத்து வளர்ச்சி பணிகளும் அவருடைய கண்காணிப்பின் மேற்பார்வையில் தான் நடைபெறுகிறது. அனைத்து வளர்ச்சி பணிகளுக்கும் அவரே பொறுப்பானவர். அதனால் மாவட்ட நிர்வாகத்தின் முதுகெலும்பு என்று கருதப்படுகிறார், அல்லது மாவட்ட நிர்வாகத்தின் அச்சாணியாக அவர் இருக்கிறார். அதற்கடுத்து மாவட்ட வளர்ச்சி நிர்வாகத்தை சார்ந்து அந்த தொகுதியில் உள்ள எம்எல்ஏ மற்றும் எம்பிகள் போன்ற அரசியல்வாதிகளுடன் உறவுகளை ஏற்படுத்தி கொண்டு மாவட்டத்திற்கு தேவையான வளர்ச்சி பணிகளையும் கவனிக்கிறார். மேலும் மற்ற மாவட்ட பணிகளையும், அதாவது பாரம்பரிய பணிகள் என்று சொல்லக்கூடிய சாலை அமைத்தல், குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுத்துதல், பள்ளிகள் கல்லூரிகள் போன்ற புதிய கட்டிடங்கள் கட்டுதல் போன்ற பாரம்பரிய பணிகளையும் மேற்கொள்ளுகிறார். அதுக்கடுத்து புதிய திட்ட வளர்ச்சி பணிகளையும் மேற்கொள்ளுகிறார். அதாவது
அரசாங்கத்தால் அவ்வப்போது அறிவிக்கப்படும் வளர்ச்சி பணிகளுக்கேற்ற திட்டங்களையும் அவர் செயல்படுத்துகிறார். அதற்கடுத்து அரசாங்கத்தால் அறிவிக்கக்கூடிய நலத்திட்டங்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சென்று செல்கிறதா என்று அறிவதற்காக மாவட்டங்களில் அவ்வப்போது சுற்றுப்பயணங்களை மேற்கொள்ளுகிறார். அதன் பிறகு வாரந்தோறும் திங்கட்கிழமை குறைதீர்ப்பு கூட்டங்களை கூட்டி மனுக்களை பெற்று அவர்களின் குறைகளை போக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிறார். பிற அரசாங்க அலுவலர்களுடன் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு வளர்ச்சி திட்டங்களை குறித்து விசாரணை செய்கிறார். அவர்களுக்கு அத்திட்டங்களை விரைவாக முடிக்கவும் கட்டளையும் விடுகிறார். அதுபோக மாவட்டத்தில் உள்ள இளநிலை அலுவலர்களுக்கு, அதாவது கீழ்நிலையில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு பணியிடை பயிற்சி வழங்குகிறார் நண்பர்களே. அதாவது அந்த மாவட்டத்தில் உள்ள விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட் போன்ற இளைநிலை அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அவ்வப்போது பயிற்சி வழங்குகிறார். அதற்கடுத்து ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை பெறுகிற குறைதீர்வு கூட்டத்தில் மனுக்களின் மீது அந்தந்த பிரிவு அலுவலர்களிடம் ஒப்படைத்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள செய்கிறார். அதற்கான நிதிகளை ஒதுக்கீடு செய்து வளர்ச்சி திட்ட பணிகளை கண்காணிக்கிறார். மேலும் அரசாங்கத்தால் அறிவிக்கக்கூடிய நலத்திட்டங்களை மக்களுக்கு கிடைக்கும்படியான அந்தந்த துறை அலுவலர்களுடன் கலந்து ஆலோசனை செய்கிறார். மேலும் அந்த மாவட்டத்தில் என்னென்ன வளர்ச்சி திட்ட பணிகள் தேவைப்படுகிறது என்பதை பொறுத்தும் அவற்றின் விவரங்களையும் சேகரிக்கிறார். அதற்கு உண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் உத்தரவிடுகிறார். அதற்கடுத்து மாவட்டத்தோடு தொடர்புடைய அரசாங்க அலுவலர்கள் அல்லது அரசியல் தலைவர்களுடன் கலந்து ஆலோசனை செய்கிறார். மாவட்டத்திற்கு தேவையான நிதிகளையும் வளர்ச்சி திட்ட பணிகளையும் மேற்கொள்வதற்கான கோரிக்கைகளையும் வைக்கிறார். அதுபோக மாநில அரசாங்கத்தால் நடத்தப்படுகிற மாவட்ட கலெக்டர் கூட்டங்களில் கலந்து கொள்கிறார். மாநிலத்தின் நிர்வாகம் மற்றும் வளர்ச்சி பணிகளை குறித்த விவரங்களை தெரிவிக்கிறார். அதற்கடுத்து பள்ளி, கல்லூரிகள் மற்றும் குடிநீர் வசதிகள் மற்றும் சாலைகள் அமைத்தல் போன்ற மாவட்டத்தில் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து வளர்ச்சி பணிகளுக்கும் மாவட்ட கலெக்டர் பொறுப்பாகிறார் நண்பர்களே. அனைத்து வளர்ச்சி திட்ட பணிகளும் மாவட்ட ஆட்சியர் பொறுப்பேற்கிறார். அவருக்கு கீழ் உள்ள அதிகாரிகள் அதை செயல்படுத்துகிறார்கள் நண்பர்களே. இவ்வாறாக ஒரு மாவட்டத்தின் அனைத்து வளர்ச்சி திட்ட பணிகளையும் தலைமை தாங்கி நடத்தும் பொறுப்பில் உள்ளதால் அவர் மாவட்ட நிர்வாகத்தின் முதுகெலும்பு மற்றும் அச்சாணி என அழைக்கப்படுகிறார் நண்பர்களே. அதாவது ஒரு மாவட்டத்தின் முதுகெலும்பாக இருக்கக்கூடியவர் மாவட்ட ஆட்சியர் நண்பர்களே. அதாவது தமிழ்நாடு நிர்வாகத்தில் முதலிடத்தில் இருப்பவர் தலைமைச் செயலாளர், அதாவது சீஃப் செக்ரட்டரி என்று சொல்லக்கூடிய தலைமைச் செயலாளர். அவர் ஒரு மூத்த IAS அதிகாரியாக இருப்பார். அதற்கு அடுத்து உள்ள மாவட்ட ஆட்சியர்கள் மாவட்ட நிர்வாகத்தின் வளர்ச்சி பணிகளை கவனிக்கிறார்கள் நண்பர்களே. அவர்களை பற்றிய விவரங்களை பார்த்தோம். மாவட்ட ஆட்சியருக்கு அடுத்த நிலையில் உள்ள வருவாய் கோட்டாட்சியர், அதாவது ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய விவரங்களை அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் நண்பர்களே. இதுபோல தமிழ்நாடு நிர்வாகத்தில் உள்ள அனைத்து பிரிவு அலுவலர்களையும் ஒவ்வொன்றாக தெளிவாக பார்க்க இருக்கிறோம். மாணவர்கள் தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் RDO என்று சொல்லக்கூடிய வருவாய் கோட்டாட்சியரை பற்றிய விவரங்களை பார்க்கலாம் நண்பர்களே. நீங்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற்று அரசு ஊழியராக பணியில் அமர வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் நண்பர்களே. வாழ்த்துக்களும் நன்றிகளும். அடுத்து சந்திப்போம்.